எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதை விட கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைக், ஒரு ஒயர்லெஸ் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து நம்மளோட ஒயர்லெஸ் மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து சின்ன பாக்ஸ் இருக்குது. ஸோ பேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பாக்ஸு, அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸு, அதுக்குள்ளே தாங்க நம்ம மைக்கே இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பெரிய பாக்ஸு, அடுத்து சின்னது, அடுத்து சின்னது. ஸோ மொத்தம் 3 பாக்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. ஃபைனலாக வந்து நம்மளோட மைக் வந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதும் இதிலே போட்டிருக்காங்க. டிரான்ஸ்மீட்டர் ஒன்று, ஒரு ரிசீவர் ஒன்று. ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து 3.5 mm to 3.5 mm கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கேபிள், ப்ளஸ் அது கூட வந்து ஃபோன் கேபிள் கொடுத்துருக்காங்க 3.5 mm to 3.5 mm. மொத்தம் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபோனுக்கு, இன்னொன்று கேமராக்கு. ஸோ அது கூட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 hours வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிற்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓரமாக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அவங்களோட லோகோ போட்டு அவங்களோட பிராண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே வந்து அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற அந்த மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கு, அதுக்கப்புறம் ரிசீவர் ஒன்று இருக்குது. ஸோ 2 இது இருக்குங்க. ஒரு ரிசீவர், ஒரு மைக் இருக்குது. ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சி டைப், வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3.5 mm to 3.5 mm ஒரு கேமராவுக்கு, அப்புறம் ஒரு மொபைலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேபிள் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இல்லைங்க. இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இப்போ இது வந்து கோப்ரோவில் வந்து வீடியோ கேப்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ பேக்கில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் பேக்கில் போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். எப்படி இருக்குன்றது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போகிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள் குவாலிட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெட் எண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னும் கீழே இறங்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3000 ஆச்சுங்க டோட்டலாக. பை பண்ணுற லிங்க் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்க, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. பாய்.